இப்பொழுது நாகூர் ஷரீஃபில் வந்திருக்கக்கூடிய நம்முடைய வாப்சி ஃபைதி அவர்கள் நம்மளுக்கு கண்ணியம் செய்திருக்கிறார். பாதுஷா நாயகனுடைய இடத்திலிருந்து வந்ததால் அவர்களின் சார்பாகவும் நம் அனைவரின் சார்பாக செய்யது பள்ளியுடைய தலைமை இமாமும் ஹாஃபில் அகமது மஜீத் சமதானி ஹசரத் கிபிலா அவர்களை ஒரு 5 நிமிடம் வாழ்த்துறை வழங்கிவிட்டு அதை தொடர்ந்து நம்முடைய தங்கள் உஸ்தாத் அவர்களுடைய பொறுக்கரத்தால் பிள்ளைகளுக்கு சனது வழங்கிவிட்டு அவர்கள் ஆசிரியை வழங்குவார்கள். இன்ஷா அல்லாஹ் விரைவில் எல்லா நிகழ்வும் சிறப்பாக நடைபெறுவதற்கு வல்ல அல்லாஹ் துணை புரிவானாக. இப்பொழுது ஹசரத் அவருடைய பேச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وأما بنعمة ربك فحدث. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: البنت بركة، أو كما قال عليه الصلاة والسلام. சங்கைக்கு மிகுந்த மேன்மைக்கு முறித்தான் அல்லாஹ்வின் மேலான நல்லடியார்களே, விரிவாக சொல்வதற்கு நேரமில்லை. ஹாஜியாருடைய அந்த மனக்குமரலை நடைமுறையில் அழகான முறையில் பேசினார்கள். கடைசியாக சொன்ன வார்த்தை, அல்லாஹுக்கு முன்னாடி நிறுத்தப்பட்டு என்னிடத்தில் உங்கள் ஊரில் உனக்கு செல்வத்தை தந்தேனே, என்ன பண்ணின அப்படின்னு கேட்டால் நான் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டாங்க. அருமையான தாய்மார்களே, எல்லாவற்றிற்கும் காரணம் நீங்களாகத்தான் இருப்பீர்கள், நீங்களாகத்தான் இருக்க முடியும். ஒரு பிள்ளையை சாலிஹானவனாக ஆக்குவதற்கும் சாலிஹ் அல்லாதவர்களாக ஆக்குவதற்கும் ஒரு தாய் தான் காரணம். இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் 3 வயசு அல்லது 4 வயசு இருக்கும். ஹரம் ஷரீஃபுக்குள்ளே அவர்களுடைய தாயார் கொண்டு வருகிறார்கள். மக்காவிலே யாரும் அறிமுகம் இல்லாதவர்கள் ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹுடைய தாயார், யாரையும் தெரியாது, ஊருக்கு புதுசு. மக்காவுக்கு உள்ளே வருகிறார்கள். ஹரம் ஷரீஃபுக்குள்ள வந்து பார்க்கின்ற பொழுது அத்தா இப்னு அபீ ரபா ரஹ்மஹுல்லாஹ் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சுற்றி ஏராளமான மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். தாய் பார்க்கிறாள். அந்த கூட்டத்தையும் அத்தா இப்னு அபீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய அந்த பாடம் நடத்தக்கூடிய அந்த கம்பீரத்தையும் பார்க்கிறார்கள். பார்த்துட்டு நேர ஹரம் ஷரீஃபுக்குள்ள போனாங்களா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய தாயார். புள்ளையை கொண்டு காபாவை தவாப் செய்கிறாங்க. தவாப் செய்துட்டு ஹரம்ல நின்று துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், எப்படி இந்த ஹரம் ஷரீஃபின் அருகாமையில் இந்த அத்தா இப்னு அபீ ரபாஹ் கம்பீர தோற்றத்துடன் பல மாணவர்களுக்கு மத்தியிலே பாடம் நடத்துகிறாரோ அதுபோல எம் புள்ள ஆகணும்னு ஒரு தாய் துஆ செய்றாங்க. முதல்ல துஆ செய்துட்டு நேர அத்தா இப்னு அபீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய முன்னாடி கொண்டு தான் சின்ன புள்ளையை கொண்டு விடுறாங்க. இன்னைக்கு மதுஹபுக்கு உட்பட்ட அத்தனை இமாம்களை நாம் பேசுகிறோமே, அத்தனை இமாம்களுடைய தாயார் தான் அதற்கு காரணம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய தாயார் கொண்டு பிள்ளையை உஸ்தாதில் விட்டுட்டு தாயார் சொன்னாங்களா, உங்களை மாதிரி என் புள்ள வரணும், அது மாத்திரமல்ல என் பிள்ளை இப்போ ஹாஃபிஸ் ஆகணும். விடுறாங்க. தாய் விட்ட உடனே உஸ்தாதுக்கு முன்னாடி உட்கார்ந்த சின்ன குழந்தை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட அத்தா இப்னு அபீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தம்பி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லுமான்னு சொல்றாங்க. அருமையான தாய்மார்களே, கொஞ்சம் நல்ல யோசிங்க. இன்றைக்கு பிள்ளையினுடைய கெடுதலுக்கு காரணம் யார்? அதுக்கு தான் நம்ம அடிக்கடி சொல்றேன். அத்தா இப்னு அபீ ரஹ்மத்துல்லாஹ் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 4 வயது நிரம்பி அந்த பிள்ளைகிட்ட சொல்லு தம்பி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லுன்னு சொன்ன பொழுது ஆச்சரியத்திற்கு மேல் மிக பெரும் ஒரு ஆச்சரியம், சிந்திக்க முடியாது, கற்பனையால் கூட எண்ணி பார்க்க முடியாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் பிஸ்மி சொல்லு என்று சொன்ன உடனே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி சூரத்து ஃபாத்திஹாவை ஓத ஆரம்பிக்கிறார்கள். 4 வயசு பிள்ளை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லி ஆரம்பிச்சு வலத்தால்லீன் முடிக்கிறாங்க. அடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி தொடங்கி அலிஃப் லாம் மீம் என்று சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ் சூரத்து பக்ரா முல்ல முடிக்கிறாங்க. ஆச்சரியத்தோடு பார்க்கிறார் ஆசிரியர் அத்தா இப்னு அபீ ரஹ்மத்துல்லாஹ். ஓத கொண்டு விட்டுருக்கிறாங்க தாயார். ஓதி கொடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஓதி கொடுப்பதற்கு பிஸ்மி சொல்லி கொடுத்த பொழுது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சூரத்து பக்ராவை முழுக்க முடிக்கிறார்கள். 2 ஜுஸு, கிட்டத்தட்ட 2 ஜுஸு. அடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சுப்ஹானல்லாஹ் சூரத்து ஆல இம்ரான் தொடங்குறாங்க.
அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று தொடங்குகிறார்கள். ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள் அத்தா இப்னு அபீ ரபாஹ் ரஹ்மஹுல்லாஹ். அவர்களை சுற்றியிருந்த மாணவர்களும், அருமையானவர்களே நாம் கொஞ்சம் யோசிக்கணும். அடுத்து ஆல இம்ரானை முடிக்கிறார்கள், அடுத்து சூரத்துன் நிசாவை தொடங்குகிறார்கள். ஆச்சரியத்தோடு பார்க்கறாங்க. கிட்டத்தட்ட 15 ஜுஸு ஓதுனாங்களாம். யோசிச்சு பாருங்க. சூரத்து நிசா, அன்ஆம், அராஃப், அன்ஃபால் எல்லா சூறாவையும் ஓதுறாங்க. 15 ஜுஸு ஓதுறாங்களாம். ஓதி முடிச்சு சுப்ஹானல்லாஹ். இப்ப அத்தா இப்னு அபீ ரபாஹ் ரஹ்மஹுல்லாஹ் கேட்டாங்களா, அந்த அம்மாட்ட புள்ளைய ஓதி கொடுத்துட்டு கூட்டு வந்தீங்களா, ஓதி கொடுக்க கூட்டு வந்தீங்களா கேட்டாங்களாம். புள்ளைகிட்ட கேட்டாங்களா, தம்பி நீ ஓத வந்திருக்கியா, ஓதி முடிச்சுட்டு வந்திருக்கியான்னு கேட்டாங்களாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய தாயார் சொன்ன வார்த்தை இன்றைக்கு எல்லா பெண்களுடைய உள்ளத்திலும் ஆழமான முறையில் அஸ்திவாரமாக பதிய வேண்டும். அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, என்ன சொன்னாங்க தெரியுமா? உஸ்தாத் அவர்களே, என் பிள்ளை இன்னைக்கு 15 ஜுஸு ஓதி இருக்குன்னு சொன்னா, என்றைக்கு நான் கருவுற்றேனோ, என் கருவில் இந்த குழந்தை உருவாச்சோ, அன்று முதல் எனி டைமும் நான் குர்ஆன் ஓதிக்கொண்டே இருந்தேன். அந்த பரக்கத்தால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா என் பிள்ளைக்கு ஹிஃப்தின் ஆற்றலை கொடுத்தான். இன்னைக்கு நாம குழந்தை உண்டாயிட்டு செல்லதை பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, விரிவா சொல்ல நேரம் இல்லை. அத்தா இப்னு அபீ ரபாஹ் ரஹ்மஹுல்லாஹ் அவங்கள்ட்ட இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தாயார் சொன்னாங்களா, குர்ஆன் ஓதிக்கொண்டே இருந்தேன், ஓத 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 என் பிள்ளைக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹிஃப்தின் ஆற்றலை கொடுத்தான் என்பதை சையதுனா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய தாயார் அத்தா இப்னு அபீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சொன்னார்கள் என்பதை வரலாறு சொல்லி காட்டும். அருமையானவர்களே, எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய வளர்ப்பில் தான் பிள்ளையினுடைய உயர்வு இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நம்மளுடைய ஹாஜர் அவருடைய குடும்பத்தை அல்லாஹ் சொர்க்கவாசியாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக. ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹரம் ஷரீஃப்ல பார்க்குறாங்க. ஹரம் ஷரீஃப்ல பார்க்கும்போது அவங்க பார்த்து இப்படி கிராஸ் பண்ணி போறாங்க. ஹாரிஸ் ரலியல்லாஹு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிற்கிறாங்க. அவங்க கூட யாரோ ஒரு ஆள் நிற்கிறாங்க. இவங்க பார்த்துட்டு போயிட்டாங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஹாரிஸ் ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோடு ஒரு அருகாமையில் ஒரு மனிதர் காதோடு காதை பேசிட்டு இருந்தாங்களே, அவங்க யாருன்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டாங்க, நீ பாத்தியாமான்னு கேட்டாங்க. ஆம நாயகமே, பார்த்தேன், உங்க கிட்ட காதோடு காதை பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க. நல்ல பாத்தியாமான்னு கேட்டாங்க. அவன் நல்ல பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க யாருன்னு கேட்டாங்க. ஹாரிஸ் ரலியல்லாஹு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா, ஹுவ ஜிப்ரீல், அவங்க ஜிப்ரீல்னு சொன்னாங்களா. ஜிப்ரீலா? சுப்ஹானல்லாஹ், உங்க கூட ஜிப்ரீலா பேசிட்டு இருந்தாங்க? ஆமா. ஹாரிஸ் ரலியல்லாஹு திரும்ப கேட்டாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டாங்களாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹாரிஸா போறாரு, சலாம் சொல்லாம போறாருன்னு சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்க? ஹாரிஸா போறாரு, சலாம் சொல்லாம போறாரு அப்படின்னு சொன்ன. அல்லாஹ், அப்படித்தானே? ஒரு சந்தர்ப்பத்தை விட்டுட்டேன்னு சொன்னா, எதற்கு சொன்னா, சந்தர்ப்பம் எல்லா வசதியும் செய்து தரேன்னு சொல்றாங்க. நான் அதான் சொன்னேன், அவங்க வேன் பிடிச்சி தருவாங்க இல்லையா, அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் பஸ் பிடிச்சி கேட்பாங்க. அல்லாஹ் தஆலா எல்லா வசதியும் கொடுக்க தௌஃபீக் செய்வானாக. இதுக்கு கடைசி ஒரு செய்தி சொல்றேன். ஹாரிஸ் ரலியல்லாஹு கேட்டாங்களா, சலாம் சொல்லாம போறேன்னு சொல்லிட்டாங்களா? ஆமாப்பா, நீ சலாம் சொல்லியிருக்கலாம் இல்லையா, நீ சலாம் சொல்லியிருந்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பதில கிடைச்சிருக்கும் இல்லையான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா. சரி, வேற என்ன சொன்னாங்கன்னு கேட்டாங்க. ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நாளை கியாமத் நாளையில சில பேர்கள் குடும்பத்தோடு சொர்க்கம் செல்வார்கள். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. குடும்பத்தோடு சில பேர்கள் குடும்பத்தோடு சோழம் செல்வார்கள். அந்த லிஸ்டில் ஹாரிஸாவும் ஒரு குடும்பம் என்று சொன்னார்கள். உங்க குடும்பத்தையும் சொன்னாங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பூரிப்பு தாங்க முடியல. எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், தங்களையும் அப்படி வளர்த்த அந்த தாய் ஆயிஷா, தன்னுடைய பிள்ளைகளையும் வளர்த்த ஹாஜியார், அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா குடும்பத்தோடு சுவர்க்க நசீபாக்கி தந்தல்வானாக. அருமையானவர்களே, நாம் நம்முடைய வளர்ப்பினுடைய பிள்ளைகளை நாம் தான் இருக்க வேண்டும். நம்முடைய வளர்ப்பில் தான் பிள்ளை சாலிகான பிள்ளைகளாக ஆகும். நான் இந்த இடத்துல சொல்லிக் கொள்வதற்கு ஒரு ஆசைதான், அதனால் சொல்கிறேன். அல்லாஹுக்கு எல்லா புகழ் அனைத்தும் சொந்தம். அது தங்கலசுக்கும் தெரியும். அல்லாஹ்வுடைய கிருபையில என்னுடைய மூத்த மகளார் ஹாஃபிதா BA படிச்சிருக்கிறாங்க.
அவன் தமிழ் மீடியம்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாங்க இல்லையா, அப்போ நான் நினச்சேன் நல்ல வேலை என் பிள்ளை நான் இங்கிலீஷ் மீடியத்து படிக்க வச்சேன்னு நினச்சேன். உண்மையிலே நினச்சேன் பின்னாடி வந்து நல்ல வேலை நம்மளை இங்கிலீஷ் படிக்க வச்சுட்டோம் அப்படின்னு நினச்சேன். அல்லாஹ்வுடைய கிருபையில் பிஏ படிச்சிருக்கிறாங்க. அதுபோல் இன்ஷால்ல வரக்கூடிய 14ஆம் தேதி ஆலிமா பட்டம் பெறுறாங்க. ஹாஃபிலா பட்டம் பெற்றுட்டாங்க, பிஏ படித்து முடிச்சுட்டாங்க, ஆலிமா பட்டம் பெறுறாங்க இன்ஷால்ல வரக்கூடிய 14ஆம் தேதி. அடுத்த பிள்ளையும் ஆலிமா பெற்றிருக்கிறார்கள். அடுத்த 3வது பிள்ளையும் 5 ஜுஸு மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய குடும்பத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பரக்கத்தான குடும்பமாக்கி தந்தல்வானாக. இங்கு யாரெல்லாம் கூடியிருக்கிறோமோ எல்லோரையும் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பொருத்தத்தோடு நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் வாழக்கூடிய நல்ல நசீபையும் மன நிம்மதியோடு நிறைவோடு வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. என்ற நல்ல துஆவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ இவ்வளவு விஷயங்களை நாங்கள் சொல்வதற்கு முன் வந்திருக்கிறோம். இவ்வளவு வாய்ப்பையும் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் நாம் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் கடுமையான நஷ்டத்துக்குள்ளாகி விடுவோம். வல்ல அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக என்ற பிரார்த்தனையோடு நேரத்தின் அருமை கருதி இப்பொழுது சடங்கு வழங்கப்பட தாய்மார்களை ரெடியாக வைத்துக் கொள்ளும். அதை கொடுத்துவதற்காக மருமகள் அங்கே வந்து இருக்கையில் அமர்ந்து அவர்கள் கரத்தால் கொடுப்பார்கள். பிள்ளைகளுடைய பெற்றோர் தந்தையார் வந்து மேடைக்கு வந்து நம்முடைய தங்கள் உஸ்தாதுடைய திருக்கரத்தால் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்ற விவரத்தையும் இப்பொழுது வாசிக்க இருக்கின்றோம். பிள்ளைகளுடைய பெயரை அழைக்கும் போது அவருடைய பெற்றோர்கள் மாணவிகளும் மேடைக்கு வந்து அதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் பெற்றுக்கொள்கிறோம். இப்பொழுது சனது வாங்கக்கூடிய மாணவியின் பெயர் ஆலிமா அல்மாஸ் ஃபாசிமா. தகப்பனார் பெயர் முகமது ஹனீஃபா கொல்லாபுரம். ஹனீஃபா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஃபாசிமா அவர்களை பக்கத்தில் உள்ள மேடைகளில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் வாங்க, ஹனீஃபா வாங்க. அந்த நம்ம பிள்ளைங்களுக்கு அங்கே இது கொடுக்கறதுக்கு சனது கொடுக்க அவங்க யார் இருக்கா? சரிங்க, மருமகளா பிள்ளைய மகளை கூப்பிடுங்களா? சித்தி பாத்திமாவை கொடுங்க. சித்தி பாத்திமா ப்ளீஸ் come to the stage, the small one. Yeah. ஹனீஃபா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாங்க, உங்களுடைய அன்பு மகளார் அல்மாஸ் ஃபாசிமா. பேர் வாய்ச்சிட்டு नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. अल्हम्दुलिल्लाह. தங்கள் உஸ்தாத் அவருடைய பொற்கரத்தால் வழங்கப்படுகிறது ஹனீஃபா அவருடைய அன்பு மகளார் அல்மாஸ் ஃபாசிமா. அடுத்தபடியாக ஆலிமா எம்எஸ் ஃபௌசீனா ஃபாசிமா. தகப்பனார் பெயர் ஜே முகமது சலீம் பூந்தோட்டம். சலீம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஆலிமா ஃபௌசீனா ஃபாசிமா பக்கத்தில் உள்ள இந்த சின்ன ஸ்டேஜில் அவங்களுடைய தாய்மார்களிடத்தில் கருத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இப்பொழுது முகமது சலீம் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அன்பு மகளார் ஃபௌசீனா ஃபாசிமா. அதற்கு அடுத்தபடியாக ஆலிமா ஜமீலா ஜாஸ்மின் ஃபாசிமா. தகப்பனார் பெயர் அப்துல் ஜப்பார் கொல்லாபுரம். ஜப்பார் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அவருடைய அன்பு மகளார் ஜமீலா ஜாஸ்மின் ஃபாசிமா அவர்களை அந்த மேடைக்கு சென்று அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். இப்பொழுது தங்கள் உஸ்தாத் அவர்கள் தன்னுடைய பொற்கரத்தால் கொடுக்கின்றார். நிறைய தக்பீர்.
விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு இப்போது சிறப்பு பரிசு, நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. யூனுஸ் அண்ணன் அவருடைய திருக்கரத்தால் தங்கள் உஸ்தாத் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நிறைய தக்பீர். அடுத்தபடியாக நம்முடைய சகாபி உஸ்தாத் அவர்களுக்கு சகாபி நிறைய தக்பீர். அடுத்தபடியாக மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமையான ஆசைமணியர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. நிறைய தக்பீர். நம்முடைய முத்தவல்லி சென்னை செல்லப்பா அவர்களுக்கு நிறைய தக்பீர். அஹமது மைதீன் சமதானி ஹஜரத் கிப்லா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நாகூர் சயீது பள்ளியினுடைய தலைமை இமாம் ஹாஃபில். நிறைய தக்பீர். பொன்னாடை போர்த்தி ஷாகுல் ஹமீது அவர்கள் கண்ணியப்படுத்த அனைவருக்கும் போடுங்க. அப்படியே பொன்னாடை அப்படியே எடுத்து போடுங்க. அப்படியே தமிழ் உஸ்தாது போடுங்க. குளிர்ந்து அசத்துக்கு சங்கருக்கு போடுங்க. அசமணி போடுங்க. தங்களுக்கு போடுங்க. தங்கள் உஸ்தாத் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கண்ணியம் செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக நினைவு பரிசு தேழந்தூர் தீனிசை பாடகர் தாஜுதீன் அண்ணன் அவர்களுக்கு. செல்லப்பாண்டன் அவர்களுக்கு கொண்டாடை போர்த்தி கண்ணியம் செய்யப்படுகிறது. தங்கள் உஸ்தாது தாய்மார்களை பார்த்து கவலைப்படுகிறார்கள். குளிரிலே தாய்மார்கள் காக்க வைத்து விட்டோமே என்று. என்றாலும் அவருடைய துவாவை நாம் பெற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய நல்ல ஆசிவுரை இப்பொழுது இடம்பெறுகிறது. நாகூர் ஷரீஃபுடைய வாப்ஜி ஹாஜியார் அவர்களுக்கு கண்ணியம் செய்யப்படுகிறது. பால்சா நாயகத்திலிருந்து வந்துருக்கிறாங்க. அவங்க கமால் ஹசரத் முகமது கமாலுதீன் சிராஜி. அபூபக்கர் சித்திக் ரஹீம் ரஹ்மத்துல்லாஹி கொல்லாபுரம் மேலப்பள்ளி வசதிமா. முகமது ஹபீபுல்லா அல்தாஃபி பாவட்டகுடியினுடைய தலைமையினா. உலக கான் ரஹ்மானி நெடுங்குளம் தலைமையினா. முஸம்மில் ஹமீதி தாய்மார்கள் தயவு செய்து கொஞ்ச நேரம் துவா இருக்காங்க. இந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கி விட்டு போங்க. வெறுக்கையோட போகணும். முஜீபுர் ரஹ்மான் எல்லோருக்கும் முஜீபுர் ரஹ்மான் ஹமீதி பிள்ளைகளுக்கு கிஃப்ட் வழங்க இருக்கின்றார்கள். இப்போ ஒரு சில நிமிடங்களில் அந்த கிஃப்டை
விநியோகம் செய்ய இருக்கின்றார்கள். தயவு செய்து அமைதி காருங்கள். இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு நம்ம இருந்தோம். முகமது ஃபாரூக் ஜைனி. இந்த நாள் நாளைக்கு வர போறது இல்லை. இந்த நாள் நாளைக்கு வராது இன்ஷா அல்லாஹ். நம்ம ஊருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இன்றைய நாள் நாளைக்கு வரப்போவதில்லை. எனவே கொஞ்சம் சபூர் செஞ்சு உங்களுடைய தியாகங்களை பதிவு செய்யுங்கள். விஜயஜித் வந்துருக்காங்க. வேற யாரு? எப்படி வெயிட் பேலன்ஸ் பண்ணுறேன்னே எனக்கே தெரியல. ரொம்ப சிரமமாக இருக்குது. மேலே வந்துட்டாங்கன்னா தேவையில்ல. அடுத்தது எம்எஸ் பென்ஜின் பௌசீனா அலிமா பாசிமா வழங்குவோர் பிஸ்மி ஷமீமா ஃபர்வீன். அடுத்ததாக ஜமீலா ஜாஸ்மின் ஆலிமா பாசிமா வழங்குவோர் பிஸ்மி முகமது ஷமீமுல் ஆரிஃபின். கொடுவாங்க சிஸ்டர். ஓகே என்ன பா சேர்ந்து வாங்க. ஓகே என்ன பாருங்க. அப்படியே 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 ரைட். ஓகே ஜமீலா ஜாஸ்மின். இது போ நல்லா இருக்கும். நம்ம எடுத்தால் நல்லா தான் இருக்கும். ஜமீலா ஜாஸ்மின் சேர்ந்து வந்துருங்க. இந்திய இஸ்லாமிய கல்வி வாரியத்தினுடைய ஓகே இங்கே பாருங்க என்ன பாருங்க. பொது தேர்வில் செகண்டரி விபாகத்தில் வெயிட் பண்ணுங்க. முதல் பரிசை பெற்ற ரைட் ரைட். ஓகே சமீரா பானு வெயிட் ரைட் அப்படியே அப்படியே இருங்க. வெயிட் ரைட் அங்கே கூட இங்கே பாருங்க. ஷிஃபானா ஜாஸ்மின் அம்மகடத்தூர். சேர்ந்து வாங்க. ஓகே என்ன பாருங்க. என்ன பாருங்க தம்பி தம்பி இங்கே பாருங்க. சஃப்ரீன் கிளாஸ் வருதுண்ணே. ஓகே ஓகே வில்லாபுரம். சேர்ந்து வாங்க சேர்ந்து வாங்க. ஓகே என்ன பாருங்க. நூருல் தஸ்னீம் நல்லம்பல். சேர்ந்து வந்துருங்க. என்ன பாருங்க. ஓகே சேர்ந்து வந்துருங்க. ஹையர் செகண்டரி விபாகம் என்ன பாருங்க. அல்மா சாலிமா. சேர்ந்து வந்துருங்க. அப்படியே சேர்ந்து வாங்க. இங்கே பாருங்க. ஜமீலா ஜாஸ்மின். ஃபவுசீனா பூந்தோட்டம். இங்கே பாருங்க. ஃபாத்திமா சுல்தான் கொல்லாபுரம். சேர்ந்து வாங்க. இங்கே பாருங்க. பெற்றோர்கள் இருந்தால் வந்து வாங்கலாம். ஃபாத்திமா சுல்தான். அஹமது மைதீன் சமதானி ஹசரத் கிப்லா அவர்களுக்கு நிறைவு பரிசு வழங்கப்படுகிறது. நாகூர் சையது பள்ளியினுடைய தலைமை இமாம் ஹாஃபில் ஆரிய தக்பீர் அல்லாஹு அக்பர். இங்கே பாருங்க. ஓகே பொன்னாடை போர்த்தி ஷாபுல் ஹமீத் அவர்கள் கண்ணியப்படுத்துகிறார். போடு 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 போடு. அனைவருக்கும் அப்படியே பாருங்க. போடுங்க. அப்படியே இங்கே பாருங்க சார். பொன்னாடை அப்படியே வெளியே எடுத்து போடுங்க. அப்படியே தங்களை உஸ்தாதுக்கு போடுங்க. குளிர்து அசத்துக்கு சங்கலுக்கு முன்னாடி போடுங்க. அசமனுக்கு போடுங்க. தங்களுக்கு போடுங்க. போட்டு பாருங்க சார். தங்கள் உஸ்தாத் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கண்ணியம் செய்யப்படுகிறது. ஓகே தேங்க்யூ. அடுத்தபடியாக நினைவு பரிசு திருழந்தூர் தீனிசை பாடகர் தாஜுதீன் அண்ணன் அவர்களுக்கு. போட்டு பாருங்க சார். அப்படியே பாருங்க சார். இங்கே பாருங்க. ஆமாம் ராஜா போட்டு பாருங்க சார்.
அப்படியே இங்கே பாருங்க சார், அப்படியே பாருங்க சார், நீங்கள் நின்றுங்க சார், இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. செல்லப்பாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கண்ணியம் செய்யப்படுகிறது. தங்கள் உஸ்தாது தாய்மார்களை பார்த்து கவலைப்படுகிறார்கள். குளிரிலே தாய்மார்கள் காக்க வைத்து விட்டோமே என்று. இருந்தாலும் அவருடைய துஆவை நாம் பெற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய நல்ல ஆசிவுரை இப்பொழுது இடம்பெறுகிறது. ஒன்றாவது வகுப்பில் தஸ்மீரா வரலன்னா பெற்றோர்கள் யாராவது நான் முகமது அஸ்ஃபர் ஃபஹீமா காமிலா ஃபஹீமா காமிலா ரவானா ஃபர்வீன் மற்ற ரிஸ்வானா ஃபர்வீன். அது முடிஞ்சிச்சு. இங்கே அடுத்த அது எடுத்து வச்சுருங்க. மாசின், ஃபாரிசா, ஹாஃபிலா, நிஃபா, ஹாஃபிலா வரலையா? ஹாஃபிலா, ரய்யான், ஜஃப்ரானா, அப்படியே ஏறிக்க. போதும் வெயிட் பண்ண படிக்கிறாங்க இல்லையா டெய்லி. ஸோ அவங்களுக்காக தான் இந்த கிஃப்ட். ஓகே, இங்கே பார்த்தீங்களா? அடுத்த கிளாஸ் அஃப்ரா, அஃப்னா, ஓகே. தம்பி முன்னாடி வா. நூருல் முஹ்சினா, முன்னாடி வா. போதும் அலீஷா. சேர்ந்து வாங்கம்மா. என்ன பாருங்க. தம்பி ஏய் கையை என்ன பாருங்க. சரி, ஓகே. சிஸ்டர், ஓகே, சூப்பர். அல்மா சாலிமா பாசிமா. இரண்டாவது இடம் ஜமீலா ஜாஸ்மின் ஆலிமா பாசிமா. இங்கே பாருங்க சிஸ்டர். ஷமீரா பானு கொல்லாபுரம். பேர் ஓகே, இங்கே பாருங்க. என்ன பாருங்க. ரஸ்மின் ஃபாத்திமா. இங்கே பாருங்க. ரஸ்மின் ஃபாத்திமா. காலைல 3 மணிக்கு முத்துப்பேட்டையில் இருக்கணும் அடுத்த ஃபங்க்ஷன். பிஸ்மிலா. 8 மணிக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்டிங்கு. நான் போகிற சிக்கல்லேருந்து நாகூர்லேருந்து கிளம்பணும். போகலாம். எப்படி போகணும்னு தெரில. இங்கே பாருங்க, வண்டியில் தான் போகணும். பிஸ்மிலா. இங்கே பாருங்க. ஜஃபர் நிசா. இங்கே பாருங்க. ஹபீபு நிசா. ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இங்கே பாருங்க. ஃபாத்திமா பேபி. ஆஸ்மி அம்பகர்த்தூர். இங்கே பாருங்க. இந்த வருடம் சனது வாங்கக்கூடிய ஆலிமாக்களுக்கு அல்மா சாலிமா.
ஹாஜா நஜமுத்தீன் அவர்கள் வழங்குகிறார்கள். ஜமீலா ஜாஸ்மின், எது முக்கியம் இங்கே பாருங்க, இல்லை உனக்கு முக்கியம் தான் வாங்க எல்லாம். ஃபவுசீனா, இங்கே பாருங்கப்பா, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. அல்மா சாலிமா, நம்பர்லாம் இங்கே வைங்க, நம்பர்லாம் இங்கே வைங்க, நம்பர்லாம் கீழே இருக்கு பிறகு இங்கே சார் நடுவில் வரணும், கீழே இறக்கணும். ஆ ஓகே, போதும். ஆ இங்கே பாருங்க, அப்படியே ஆ ஓகே. இருமாப்பில் அப்படியே ஒரு நிமிஷம் பேர் இங்கே பாருங்க, வெயிட் பண்ணுங்க. அப்படியே நிமிஷம். ஆ ஓகே, சூப்பர். என்ன 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, லைட்டாக திரும்பிங்க. இங்கே பாருங்க, சாவில் ஓதி கொடுக்கக்கூடிய இங்கே பாருங்க. உஸ்தாதாவுக்கு ஆலிமா, அல்மா சாலிமா, இங்கே பாருங்க. பெண்கள் அரபிக் கல்லூரியில் ஓதி கொடுக்கக்கூடிய நசீரா ஆலிமா காமிலா. இது எப்படி இருக்குது? சூப்பராக மனதார அடிச்சு தள்ளியிருக்காங்க. பேசுகிறார்கள். அன்புடன் ஆதரவுடன் அழைக்கின்றோம். நம்முடைய கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை போர்த்துகிறார்கள். அருமையான சகோதரிகளே, ஆலிமா பாசிமா என்ற ஒரு சனது உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. ஆலிமா என்றால் கற்றறிந்தவன், பாசிமா என்பது பிஸ்மி என்ற வார்த்தை. பிஸ்மி சொல்வதற்கு பஸ்மலத் என்று அரபியில் சொல்வார்கள். பஸ்மலா, தஅவூத், ஹவுகலா இதெல்லாம் நஹத் என்ற இலக்கியத்திலிருந்து உருவெடுத்தது. அந்த முறையில் பஸ்மலா என்ற வார்த்தையில் இருந்து இவள் பிஸ்மி என்ற இந்த கல்வி நிறுவனத்தை சார்ந்தவள், ஒரு கல்வி கற்றவள் என்பது இதனுடைய பொருள். அருமையான பிள்ளைகளே, சனதிற்கு கீழால் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை உங்களிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ரகசியத்திலும் பரகசியத்திலும் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தையும், அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அகீதாவை பின்பற்றி வாழுங்கள் என்ற ஒரு வார்த்தையும், ஒழுக்க நயத்தோடு கண்ணியத்தோடு மரியாதையோடு வாழ்ந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தை வசியத்தாக, மரண சாசனம் போல் வசியத்தாக உங்களுக்கு சொல்லப்பட்டு துஆ செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்கள் வாழ்வை பரிசுத்தமாக்கி வைப்பாராக, பத்தினித்தனமான வாழ்வாக்கி வைப்பாராக. இந்த கல்லூரியில நீங்க காலம் சொல்லலாம், இந்த பிஸ்மி
கல்வி நிறுவனத்தினுடைய முதல் பலன்கள், முதல் பழங்கள் நாங்கள் தான் என்று நீங்கள் காலம் காலம் உங்கள் மக்களிடத்தில் சொல்லலாம். நீங்கள் சொல்லுகிற செய்கிற துஆ இந்த ஸ்தாபனத்தை வளர்க்கும். அல்லாஹ் தௌஃபீக் ஆக்குவானாக. அல்-ஃபாத்திஹா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين لك الحمد ولك الشكر كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك يا الله. اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. آمين. اللهم اغفر لنا ما سلف من ذنوبنا وعصمنا فيما بقي من آجالنا. آمين. توفنا وأهلنا وأساتذنا مسلمين. آمين. وألحقنا وإياهم بالصالحين. آمين. اللهم أوصل وبلغ مثل ثواب ما قرأناه من كلامك القديم. آمين. مقبولة مرضية متصلة منا إلى حضرة سيدنا شفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم. اللهم ارزقنا وارزق والدينا وأولادنا وأزواجنا وأساتذتنا ومشايخنا وتلاميذنا ومن لهم حق علينا ومن أحسن وآل إلينا ومن أوصانا بالدعاء. آمين. في الدنيا زيارته وفي الآخرة شفاعته وفي الجنة مرافقته. آمين. وفي القلوب محبته وفي المنام واليقظة رؤيته وفي كل حين وآن محبته يا رب العالمين. آمين. ثم إلى حضرات الأنبياء والأولياء والعلماء والشهداء والصديقين والصالحين. آمين. خصوصا إلى حضرات من دفنوا في هذه البلدة وفي بلدنا من أولياء الله تعالى يا رب العالمين. آمين. اللهم زد لهم فضلنا على فضلهم درجتنا على درجتهم كرامتنا على كراماتهم لديك يا رب العالمين. آمين. اللهم ارفعنا بعلومهم وبارك لنا بمددهم واشف أمراضنا وأمراض مرضانا بكراماتهم. آمين. وادفع بلياتنا وبلياتهم وارحم موتانا يا رب العالمين. آمين. اللهم بارك لنا في أمورنا خصوصا في أمرنا هذا بركة تامة كما باركت على عبادك الصالحين. آمين. ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. آمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين. ربنا تقبل